நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, சமீபத்தில் பேப்பர் 1 நியமன தேர்வு எழுதுவங்களுக்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டது. இது பார்த்தோன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அந்த ரிசல்ட்டு வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் தேர்வர்களிடையே எழும் வினாக்கள் என்னன்னா, வேக்கன்சி எப்போ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, சிவி லிஸ்ட்டு எப்போ ரெடி ஆகும், எப்போ கவுன்சிலிங் நடக்கும், இதெல்லாம் வினாக்களாக தேர்வர்களிடையே எழுந்த வண்ணம் உள்ளது. நண்பர்களே, வேக்கன்சி இன்க்ரீஸ் குறித்து கண்டிப்பாக நமது கவர்மெண்ட்டு அதுக்கான சூழ்நிலையில் அறிவிக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக அடுத்த வாரம் நிச்சயம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, சிவி லிஸ்ட்டில் ரெடியானவங்க அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், தயவுசெய்து நீங்கள் ஒரு 90+ இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் சிவி லிஸ்ட்டுக்கு இப்போலேருந்து ரெடி ஆகிடலாம். ஏன்னா அவங்க திடீரென்று ஒரு டேட் அறிவிப்பாங்க. அதற்கான டாக்குமெண்ட், அதற்கான சர்டிஃபிகேட் இதெல்லாம் தயாராக வைத்து கொள்ள வேண்டும். அது என்னென்ன நீங்கள் டாக்குமெண்ட் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எக்ஸாம் முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்பீங்க சர்டிஃபிகேட்டு, சரிங்களா? நீங்கள் அதை தயாராக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியே இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன். இது யாரெல்லாம் பண்ணலான்னா, தயவுசெய்து 100+ இருக்கிறவங்க, 90+ இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக ரெடி ஆகிக்கலாம், சரிங்களா? ஒரு போஸ்டிங்க்கு 1.25 நபர்களை தேர்வு செய்யப்படுவர். அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிங்க. என்னென்ன வேக்கன்சி, எவ்வளோ இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நண்பர்களே, நமக்கு இப்போதைக்கு பார்த்தோன்னா 2768 வேக்கன்சி இருக்கு இல்லையா? இது நமக்கு இடஒதுக்கீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நண்பர்களே, ஜென்ரல் கேட்டகரிக்கு 31%, பிசிக்கு 26.5%, பிசிஎம்முக்கு 3.5%, எம்பிசி 20%, எஸ்சி 15%, எஸ்சி ஏல பார்த்தோன்னா 3%, அடுத்து எஸ்டிக்கு 1%. நண்பர்களே, இதை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக அந்த வேக்கன்சி பிரித்து கொடுப்பாங்க. அதுவும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நண்பர்களே, முன்னாடி பார்த்தது பார்த்தோன்னா வெர்டிக்கல் ரிசர்வேஷனு. அடுத்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் என்னன்னா, உமன்ஸுக்கு 50% நண்பர்களே, பிஎஸ்டிஎம்முக்கு 20%, பிடபிள்யூடி 4%, அடுத்து கணவனால் கைவிடப்பட்டோர் அது ஒரு 10%, அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனு ஒரு 5%. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த ரிசர்வேஷன் இருக்கும் நண்பர்களே, ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணலன்னு கொஞ்சம் கவலைப்படாமல் இருங்க. நிச்சயம் அதுக்கான ஒரு தெளிவான முடிவை நமது தமிழக அரசாங்கம் கண்டிப்பாக செய்யும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன். இது போன்ற டெட்டு சம்மந்தமான செய்திகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.